இன்றைக்கி நம்ம இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி இந்த லெக் பீஸாக ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தைஸும் இந்த மாதிரி தைஸ் பீஸும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா இப்படி கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு தண்ணியை கலக்குனா பட்டர் மில்க் மோர், இந்த மோரில் ஊற போடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் ஆகட்டும். இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் ஃப்ரைக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம். இந்த அளவு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 வெள்ளைப்பூண்டு பல், இந்த அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை எலுமிச்சம்பழம். அதுக்கடுத்து இதுக்கு ஒரு டார்க் சோயா சாஸ் 1 ஸ்பூன் போதும். அது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன் இதை எடுத்துக்கலாம். இது தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் நைஸாக நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை பாருங்கள். இந்த வெங்காயம் நறுக்கி எடுத்தாச்சு. இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகு, வரமிளகாய் இதை இப்போ இந்த உரலில் போட்டு 1-2 நுணுக்குங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் லேசாக கரகரன்னு எடுத்துருங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரகரன்னு இப்படி நுணுக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் இந்த பக்குவத்துக்கு கரகரன் இப்படி தான் இருக்கணும். 1-2 தான் இருக்கணும். இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் நம்ம இந்த சிக்கனை ஊற வச்சுருக்கோம் மோரில். இப்போ இதை நல்லா ஊறியிருக்கோம். இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு முட்டை போடணும். நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இப்போ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முட்டை உடைச்சி போடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு இந்த மாதிரி போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுருங்க. இந்த முட்டை மாவு எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை அதில் போடுங்க. மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை இப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்படியே பரட்டி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும் கோழி. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இதை இப்படி எடுத்துருங்க. இது மாதிரி மீதம் இருக்க சிக்கனையும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா சிக்கனையும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஒரு பற்ற வச்சு ஒரு கடாய் வைங்க. அதில் இந்த வறுத்த எண்ணெயிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு
இது மூணையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கும். இது நம்ம இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகாய் முதல்ல எண்ணெயில் போடுறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பாருங்கள் வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து இந்த நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த நுணுக்கி வச்ச இந்த மிளகு, இந்த வரமிளகா, காஞ்ச மிளகாய் இது போடுங்க. இது உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி போடுங்களா. ஏன்னா இந்த மிளகு தான் இதுக்கு காரம். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப இது கூடுதலாக இருந்தால் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெமன் கொஞ்சம் போடும். இதுக்கு தேவையான உப்பு, அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுகர், இப்போ இந்த ஒரு டீஸ்பூன் அளவு கெட்டியான சோயா சாஸ் இது ஊற்றி நல்லா கலக்குங்க. ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அரை கப்பு தண்ணி இது கொதிக்கட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த வறுத்து வச்ச சிக்கனை போடுங்க. போட்டு பரட்டுங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மிளகு தான் காரம். அதனால் உங்களுக்கு காரம் அதிகம் விரும்புகிறவங்க இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கலாம். இதை இப்படியே பரப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு வருது. இந்த மசாலாலாம் இதில் சிக்கனில் போட்டாகணும். பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க அடுப்பு. பாருங்கள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.